ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எனதருமை நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தைப்பொங்கல் தமிழர் திருநாள் மகர சங்கராந்தி புண்ணியகால நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நெடிய புகழும் குறைவில்லாதொரு செல்வ வளமும் ஆரோக்கியமும் இந்த மகர சங்கராந்தி திருநாளிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டி எல்லாம் வல்ல நாமகிரி தாயாரை, நாமக்கல் நரசிம்மரை, பக்தரக்ஷ ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்வியல் நெறிகளிலே ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்வியல் சூழல்களிலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான சுகதுக்கங்களை கடந்தே செல்வான். அப்படி சுகதுக்கங்களை கடந்து செல்லும் போது, சுகம் அனுபவிக்கும் போது அவனுடைய மனம் சஞ்சலப்படாது. ஆனால் துக்கம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், அது நோயாகட்டும், கடனாகட்டும், வியாபாரமில்லாத தரித்திரமாகட்டும், அவனை சூழும் போது மனோபயம், மனோபீதி, மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் அகானியினால் அவன் அவஸ்தைப்படும் போது அவனுக்கு வேதம் கை கொடுக்கிறது. ஆம், நல்ல வேத மந்திரங்களை கேட்பதனால், பசுவை பிரதட்சணம் செய்வதனால், பெரியோர்களிடத்திலே ஆன்றோர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதனால், குலதெய்வ வழிபாட்டை செய்வதனால் அவனுடைய கஷ்டங்களும் இன்னல்களும் பனி போல், சூரியனை கண்ட பனி போல் விலகுகிறதாம். அதுபோலே பின்பணிக்காலமான இந்த தை மாதத்திலே சூரியன் தனுர் மாதத்திலே இருந்து அற்புதமான மகர ராசிக்கு பிரவேசமாகக்கூடிய மகர சங்கராந்தி புண்ணிய காலத்திலே கோச்சார கிரகங்களான வருட கிரகங்களான சனி, குரு மற்றும் ராகு இவர்கள் எல்லாம் இந்த வருடத்திலே பயிற்சியாகக்கூடிய அற்புதமான தருணத்திலே உங்களுடைய உள் புறம் சார்ந்த, அகம் சார்ந்த மற்றும் மனோரூபத்திலே வெளியிலே சொல்ல முடியாத, சொல்லக்கூடிய அத்தனை விதமான அவஸ்தைகளிலும் துன்பங்களிலும் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை என்னிடத்திலே. மோட்டிவேஷன், இன்டர்னல் and external factors that stimulated desire and energy in people to be continuously interested and committed to a job, role or subject, or to make an effort to attain a goal என்று மோட்டிவேஷன் ஒன்று இருக்கிறதா. இதைத்தான் யுத்த காண்டத்திலே சூழ்ந்திருக்கும் போது ராமனுக்கு அகஸ்தியர் குறிப்பிடுகிறார். அற்புதமாக கம்பநாட்டான்வாள் இதை சொல்வார். வென்றவர் தோற்பார், தோற்றவர் வெல்குவர், எவர்க்கும் மேலாய் நின்றவர் தாழ்வார், தாழ்ந்தோர் உயர்குவர், நெறியும் அத்தே என்றனர் அறிஞர் அன்றோ, ஆற்றலுக்கு எல்லை உண்டோ, புன் தவர் இருவர் போரை புகழ்த்தியோ புகழுக்கு மேலோயின்னு கும்பகர்மனை வதைப்படலத்திலே அற்புதமாக அவருக்கு, ராமனுக்கு ஒரு மனோதைரியத்தையும் நல்ல வழியும் கொடுத்த ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்து அந்த சூரியனை வழிபடச் செய்து அந்த யுத்தத்திலே வெற்றி பெறச் செய்தாராம் அகஸ்திய மகரிஷி. அப்படி நல்ல ஒரு மகர சங்கராந்தி தினத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோகங்களையும் கஷ்டங்களையும், உத்தியோகம் கிடைக்காமல் அலையக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய வாலிப வயதினர், நல்ல ஒரு வதுவரர்கள் கூட திருமணம் கூடி வராமல் இருக்கக்கூடிய திருமண வயதினர், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தரித்திரங்கள் எல்லாம், பீடைகள் எல்லாம், கிரக பீடைகள் எல்லாம் அகன்று சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இதோ உங்களுக்காக ஒரு வேத பிரார்த்தனை. கிரகாணாம் ஜோதிராதித்யோ லோகரக்ஷண காரகா விஷமஸ்தான சம்பூதாம் பீட்டாம் ஹரதுமே ரவீஹி என்று அந்த சூரியனை நாளை நாம் வழிபடுவோம். எல்லா விதமான 14 செல்வங்களும் உங்களுக்கெல்லாம் நிறையட்டும் என்ற ஒரு பாக்ய பிரார்த்தனை. பிராதரக்ஞம் பிராதரேந்திரஹும் அவாமஹே பிராதர்மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பஹம் பூஷாணம் பிரம்மாணஸ்பதிம் பிராதசோமமுதஹம் உவேமாஹ யோயம் பாதஸ்வஸ்திபிः சதானாஹ யோமாக்னே பாகினகம் சந்தாமதா பாகம் சிகீர்ஷதி அபாமக்னேதம் குருமாமக்னே பாகினங் குரு. ஜெய் ஹிந்த். வாழ்க பாரதம், வாழ்க நற்றமிழ்.